ஜெபம் பண்ண கடவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நூறுக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணும்படியான கிருபையை ஆண்டவர் தந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து கொடான கொடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர்களுக்கு நீர் தந்திருக்கின்றேன். ஆம் கர்த்தாவே, இல்லங்களிலே இந்த நாளிலே கூடி வந்திருக்கின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவரே பேர் பேராய் ஆசீர்வதித்தோம். அவருடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய நிறைவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமாதானம் நிறைவாய் அவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே இருக்கின்ற இந்த தேசத்தின் மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே இந்த காலங்களை சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் மாற்றி மீண்டும் ஆண்டுடைய ஆலயத்திற்கு நேராக குடும்பங்களாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதனை செய்து ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு விசாரித்து செல்லும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். கர்த்தாவே, சூழ்நிலைகளை மாலை மாற்ற கூடும். கர்த்தாவே, தடைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸுடைய கிரியைகளை ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அதை முற்றிலுமாக ஆண்டவர் அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, வருகின்ற காலங்களை சமாதானம் உள்ள காலங்களாக ஆண்டவர் மாற்றி அமைத்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள், துதிகள், பாடல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தல் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களிடத்திலே காணப்படுகின்ற குறைவுகள், பாவங்கள், வேற்றுமைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் புறம்பே தள்ளிவிட்டு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை மீண்டும் ஆண்டவருக்கு என்று நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாய் மன்னித்தரலும், மீண்டும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் புது சிருஷ்டியாக எங்களை வணைந்தரலும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சபை மக்கள் யாவரும் இணைந்து இந்த வேளையிலே பாமாலை 15 பாடக்கடவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயாக. அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலங்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன் என்பேன். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாயிருப்போம். சக்தி நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரே, நம்முடைய பரபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரலினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பசுத்து வசத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவதும் விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபா சண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தில் துவக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அள்ளி சிதைக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனிடத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இன்னும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளாய் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். பர மண்ணிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக எங்கள் குற்றங்களை செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை வச்சுக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடத்திலே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலையிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த விடையிலே சபை மக்கள் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 95 பாடக்கடவோம்.
கர்த்தருக்கு மிரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். தோற்ற சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதம் 40 பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமி ஆகையில் இருக்கிறது, பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரமானது அவரை உண்டாக்கினார். பெட்டாந்திரையும் அவருடைய கரம் ஒரே வாக்கேற்று நம்மை நடக்கிறதுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் நினைவுகளும் அவர்களுக்கான ஆடுகளுமாமே. இன்றைய சிறையை கேட்பீர்களாகில் மனாந்தர் போகும்போதும் சோதனைகள் போதும் உங்களுக்கு என்ன படுத்தாதேயுங்கள். அங்கேயும் நாக்கனை சோதித்து என்னை பரிசு பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் ஞான சந்ததியை ஆரோசித்து வழிபடுகிறது ஜனம் என்றும் என்னுடைய சொல்லி என்னுடைய பார்த்தில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வேளையிலே சபையின் மக்கள் யாவரும் நாம் இணைந்து 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம் 119 9ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கழிவுறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கழிவுறுகிறேன். உமது கட்டைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சி அளிக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயோ. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாயினால் தொலைந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது முதலாம் வேத பாடம் வாசிக்கப்படும்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில், அப்பொழுது நான் உங்கள் தேவனாகி உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. சபை மக்கள் யாவரும் இந்த வேளையிலே நாம் இணைந்து திருச்செபின் கீதத்தை நாம் பாடக்கடவோம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமண்டலம் எல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களும் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் கேள்விகளும் தேரோயாமல் புகழ்ந்து போற்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்து முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் ஓமை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் ஓமை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை ஓமை போற்றும். அளவிலாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படுத்த மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகமுள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரே மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சோதன். நீர் மனதிற்பட்ட பொழுது கனியாஸ்த கர்ப்பத்தை அருவருக்கவில்லை. நீ மனத்தின் கோடுமாயை வென்று விசுவாசத்திலாருக்கும் மோட்சராஜ்யத்தை தீரந்தே. நீர் பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வாசத்தில் வீற்றிருக்கிறீரே. நீர் எங்களுக்கு ஞாதிபதியாக வருவீரென்று விசுவாசிக்கிறோம். முதலில் மீட்டு கொண்ட முதலியாக சாயோமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய வருஷங்களோடு சேர்த்து கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சோதரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தியாருளும். தீனம் தீனம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாத
எங்களை காத்தருளும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே நாங்கள் நம்பியிருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவ பக்தியுள்ள அமெரிக்கையோடே உமக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்களை உமது ஆளுகையினால் சமாதானமாய் நடத்தியள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கும் நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுடன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. வாசிக்க கொடுக்கப்பட்டிருந்த நிருபபாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை. பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெரு மழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சுரைந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே. தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. மக்கள் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். என்னோட ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமறியாடத்தில் உட்பொய்த்து பிறந்தார். பொந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோட வலது வாசல் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மருத்துவரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாம்படியாக. சபையின் மக்கள் யாவரும் இணைந்து இந்த வேளையிலே பாமாலை 322 பாடக்கிடவோம். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான்.
ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மன மகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த காலங்களிலும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றி இம்மட்டும் ஜீவனை கொடுத்ததற்காக இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாய் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து எங்களை பாதுகாத்து சுகப்படுத்தி வழிநடத்துகின்றவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மும்பை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனதுருக்கத்தின் தெய்வமே, பாடுபடுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே இறங்கும், ஏழை பாவிலாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, கர்த்தாவே, கொரோனா வைரஸின் கிரியிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை விடுதலையாக்கும்படியாக ஒருமனப்பாட்டோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, கூடிய விரைவிலே கர்த்தர் இதற்கென்று ஒரு முடிவை ஆண்டவரை ஏற்படுத்துவீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைக்கு இணங்க கர்த்தாவே, நாங்கள் நம்பிக்கையிலே விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. கஷ்டங்களிலும் பாடலிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் அரவணைத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களையே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாய் பாதுகாப்பாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நம் ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நன்மையும் செம்மையுமான பாதையிலே அவர் நடத்துவார். அவருடைய நன்மையும் அவருடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. நாம் இந்த நாளிலே அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றி பலிகளை அவருக்கென்று நாம் படைக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய நன்றிகளையும் ஆண்டவருக்கென்று நாம் படைப்பமாக. அவருடைய ஆளுகை உங்கள் குடும்பத்திலே தங்கியிருப்பதாக. அவருடைய வழிநடத்துதல் உங்களோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாசி கேட்ட வேத பாடங்களிலே நாம் எதை செய்ய வேண்டும், எதை கைக்கொள்ள வேண்டும் என்று சத்திய வேதம் இன்றைக்கு நம்மை மீண்டும் உணர்த்தியிருக்கின்றது. கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. Be doers, not merely hearers of the word. செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும், கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாதபடிக்கு அதன்படி
நடக்கும்படியாகவும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். அதற்கு ஆதாரமாக நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பாடல்களை வாசி கேட்டோம். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். 5ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்கள் கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இது ஆண்டவருடைய வாக்கு. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று அவர்களை எச்சரிக்கின்றார், அவளை கண்டிக்கின்றார். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் சீர்படுத்த வேண்டும். ஏன்? அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளாய் இருக்கின்றபடினாலே, உங்களுடைய வழிகள் கிரியைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் இருப்பதினாலே அதை சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை நான் இந்த ஸ்தலத்திலே சதா காலமும் நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சொற்கள் வேறு, அவருடைய செயல்பாடுகள் வேறு விதமாய் இருந்தது. செயல்களிலே மாறுபாடு, சொற்களிலே மாறுபாடு. அவர்கள் யாரை ஒடுக்கினார்கள், யாரை ஒடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் அவளை எச்சரிக்கின்றார். பரதேசிகளையும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த தீர்க்கன் மூலமாக உரைக்கின்றார். அவருடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்பட்டன. அவருடைய செயல்பாடுகள் சொல்லுக்கு முரண்பாடாய் இருந்ததினாலே ஆண்டவர் அவளை எச்சரிக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வசனங்களை நாம் கேட்கின்றோம், வசனங்களை நாம் சிந்திக்கின்றோம், செய்திகளை கேட்கின்றோம், பிரசங்கங்களை கேட்கின்றோம், பாடல்களை கேட்கின்றோம், ஆவிக்குரிய பிரசங்கங்களை பல ஆண்டுகளாக காலமாக நாம் கேட்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய திரு வசனம், சத்திய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நாம் ஒப்புக் கொடுத்திருக்கின்றோமா? வசனத்தின்படி நாம் வாழ்கின்றோமா? வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கின்றதா? வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? வசனத்தின்படி நாம் வாழ்கின்றோமா என்பதை இந்த காலகட்டங்களிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை
வசனத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார், நம்முடைய உள்ளங்களிலே உணர்த்துகின்றார், நம்மை சிந்திக்க ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் மக்களையும் ஆண்டவர் பல காலகட்டங்களிலே உணர்த்தினார். அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, நீங்கள் செய்வது தவறு, உங்களுடைய செயல்பாடுகள் முரண்பாடாக இருக்கின்றதே என்று ஆண்டவர் அவளை குறித்து துக்கப்பட்டார். ஆனால் புதிய இஸ்ரவேலராகிய நாம், இந்த கிருபை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், வசனங்களை சிந்தித்து சிந்தித்து அபியாசப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கின்றது? முரண்பாடாக இருக்கின்றதா, அல்லது வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை சீரான வழிகளிலே செல்கின்றதா என்பதை குறித்து நம்மையே சீர்படுத்தி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கின்றார். உங்களுடைய வழிகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைத்தார். சீர்படுத்துங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். சீர்படுதல் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. சீர்படாத வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. சீர்படுத்திக் கொள்கின்ற வாழ்க்கை கர்த்தர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை. தொடர்ந்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போஸ்தலன் எழுதுகின்றார், திருவசனத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்த வசனம், எண்ணத்தினால் லெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். எதற்கு ஒப்பிடப்படுகின்றான்? தன் முகத்தை கண்ணாடியிலே பார்த்து அவ்விடம் விட்டு போன பிறகு தன்னுடைய சாயலையும் தன்னுடைய முகத்தையும் அவன் மறந்து விடுகிறான். அதற்கு இவன் ஒப்பிடப்படுகின்றான். யார் ஒப்பிடப்படுகின்றார்கள்? திரு வசனத்தின்படி செய்யாதவர்கள் இதற்கு ஒப்பாய் ஒப்பிடப்படுகின்றார்கள். வேதம் என்ன சொல்கின்றது? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு. யார் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார்கள்? திருவசனத்தின்படி செய்யாதவர்கள், அதன்படி நடக்காதவர்கள் தங்களையே அவர்கள் வஞ்சித்துக் கொள்கின்றார்கள், தங்களையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். வேறு யாரையும் அல்ல, தங்களையே, தங்கள் ஜீவியத்தையே அவர்கள் ஒரு மாய்மாலமாக மாற்றிக்கொள்கின்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணாடியிலே பார்க்கின்றான், முகத்தை பார்க்கின்றான், ஆனால் அதை விட்டு போனவுடனே தன்னுடைய சாயல் என்ன என்பது, தன்னுடைய முகம் எப்படி இருந்தது, முகத்தின் சோபம் என்ன, என்ன சாயல் என்பதை ஒரு மனிதன் மறந்து விடுகின்றான். ஆனால் வேதம் சொல்கின்றது, யார் பாக்கியவானாயிருப்பான்? அதே அடுத்த வசனம், யாக்கோபு பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். யார்? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை அவன் உற்று பார்த்து
அவன் சுயாதீன பிரமாணத்தை, பூரண பிரமாணத்தை அவன் உற்று பார்க்கின்றான், கவனிக்கின்றான். கவனிக்கின்றது மாத்திரமல்ல, அதிலே நிலைத்திருக்கிறான். நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அதற்கேற்ற கிரியைகளை அவன் வெளிப்படுத்துகின்றான். முதலாவது அவன் உற்று பார்க்கின்றான். அந்த பிரமாணம் என்ன? சுயாதீன பிரமாணம் என்று அப்போஸ்தலன் சொல்கிறான். சுயாதீனம், நம்முடைய சுயம், நம்முடைய சுயாதீனம், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், அவைகளை அவன் உற்று பார்க்கின்றான். அதுதான் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். அதை நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் அதை வைத்திருக்கின்றான். அதை கேட்டிருக்கின்றோம், உள்ளங்களிலே வைத்திருக்கின்றோம். அதை அவன் உற்று பார்க்கின்றான். அதுதான் பூரண பிரமாணம். அதிலே நிலைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அதற்கேற்ற கிரியைகளை அவன் செய்கின்றவனாயிருக்கிறவன் பாக்கியவானாயிருப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உற்று பார்த்தல், நிலைத்திருத்தல், கிரியின் மூலமாக வெளிப்படுத்தல். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மூன்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அன்பானவர்களே, நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் நம்முடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கின்றது? அதன்படி திருவசனத்தின்படி நாம் நடக்கின்றோமா? திருவசனத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நம் உள்ளத்திலே நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் உற்று பார்க்கின்றேனா? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 18ஆம் வசனம். என் பிள்ளைகளை, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே அன்பு கூற கடவோம், கிரியையினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற கடவோம். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிரியை இல்லாத நம்முடைய விசுவாசம் பிரயோஜனமற்றது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே அது செத்ததாயிருக்கும். அப்போஸ்தலன் எழுதுகின்றார், விசுவாசத்திற்கும் கிரியைக்கும் தொடர்பு உண்டு. இந்த தொடர்பு இல்லை என்றால் அந்த விசுவாசம் தண்ணீரே அது செத்ததாய் இருக்கும். 20ஆம் வசனம். வீணான மனுஷனே, கிரியைகளில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்மிலே விசுவாசம் காணப்படுகின்றது, நம்மிலே வாஞ்சை காணப்படுகின்றது, நம்மிலே நம்பிக்கை காணப்படுகின்றது. ஆனால் இந்த விசுவாசம் கிரியை மூலமாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் கனிகளின் மூலமாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகளின் மூலமாகத்தான் நாம் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் என்பதை அவர்கள் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள்? நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக, நம்முடைய அன்பின் வெளிப்பாடு மூலமாக, நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாட்டின் மூலமாக இவர்கள் திருவசனத்திற்குரிய பிள்ளைகள், திருவசனத்தின்படி நடக்கின்றவர்கள் என்பதை இந்த உலகத்தார் புறஜாதியார் நம்மளை அடையாளப்படுத்துகின்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய கிரியை எப்படி காணப்படுகின்றது? விசுவாசம் கிரியை உள்ளதாய் இருக்கின்றதா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிரியைகள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த காலங்களிலே அழைத்திருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பாடத்திலே
ஒரு ஊமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமையின் மூலமாக இந்த திருவசனத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யார் கன்மலையின் கட்டின வீட்டிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றார்கள்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, யார் சொல்லிய? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கு அவன் ஒப்பாய் இருப்பான். அந்த வீடு கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. பெரு மழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். நம்முடைய மும்பை பட்டணங்களிலே பெரிய பெரிய டவர்ஸ், பில்டிங்ஸை நாம் பார்க்கின்றோம். பல அடுக்குகள் கட்டுகின்றார்கள். அதற்கு என்ன அவசியம்? அஸ்திபாரம் மிக மிக முக்கியம். எவ்வளவுக்கு ஆழமாக அவர்கள் அஸ்திபாரம் போடுகின்றார்களோ அந்த கட்டடம் அவ்வளவுக்கு அதிகமாய் அது நிலைத்திருக்கும். பல ஆண்டுகள் நிலைத்திருக்கும். காற்றுக்கும் மழைக்கும் இயற்கை சீற்றத்திற்கும் அந்த அடுக்குமாடி கட்டடங்கள் நிலைத்திருக்கின்றன. அஸ்திபாரத்தின் மேல் அது நிலைத்திருக்கின்றன. சில கட்டிடங்கள் அஸ்திபாரம் உறுதி இல்லாத காரணத்தினாலே பல ஆண்டுகள் கழித்த பின்பு இயற்கை சீற்றத்தினாலே, மழையினாலே இடிந்து போய் விடுகின்ற ஒரு நிலையை நாம் செய்திகளிலே பார்க்கின்றோம். கட்டிடங்கள் இடிந்து போய் விடுகின்றன, சரிந்து போய் விடுகின்றன, மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். எனவே ஒரு கட்டிடத்திற்கு ஆழமான அஸ்திபாரம் தேவையாய் இருப்பது போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் இந்த அஸ்திபாரம் மிக மிக முக்கியம். இந்த அஸ்திபாரம் கண்ணில் மேலே போடப்பட்டிருக்கின்றது. அந்த கண்மலை யார்? கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் நாம் ஊன்றப்பட்டிருக்கின்றோம். ஆழமாக அவருக்குள் நாம் ஊன்றப்பட்டிருக்கின்றோம். ஆழமாக வேறு அவருக்குள் சென்றிருக்கின்றது. ஆழமாக அவருக்குள் நாம் நாட்டப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த வீடு கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் யார்? திருவசனத்தின்படி செய்கின்றவர்கள், வசனத்தை கேட்டு சிந்தித்து அதன்படி நடக்கின்றவர்கள். அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய அஸ்திவாரம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? நிலையா இருக்கின்றதா? உறுதியா இருக்கின்றதா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் ஆழம் எவ்விதமாக இருக்கின்றது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழம் எவ்விதமாக ஊன்றப்பட்டிருக்கின்றது? சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். ஆண்டுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கின்றவன் புத்தியுள்ள மனுஷன். ஆண்டுடைய வார்த்தைக்கு தன்னையே சாய்க்காதவன், அதன்படி நடக்காதவன் புத்தி இல்லாத மனுஷன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அவனுடைய வீடு மணல் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றார். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அது நிலைத்து நிற்காது, அமிழ்ந்து போய்விடும், அமிழ்ந்து போய்விடும். அவன் புத்தியில்லாத மனுஷன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து
அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் மூலமாக என்ன சொல்கின்றார்? அது முழுவதுமாக அழிந்தது. பாருங்கள், எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. முழுவதுமாக அழிக்கப்பட்டு போய் நாம் விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு திருவசனத்தை நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். வெள்ளம் எதற்கென்று ஒப்பிடப்பட்டிருக்கின்றது? இன்று உலகத்திலே சாத்தான் கொண்டு வருகின்ற சோதனைகள், பாடுகள், சோர்வுகள், நம்மால் எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் சோர்ந்து போய் விடுகின்றார்கள். பலவீனங்கள், சுகவீனங்கள், சாத்தானானவன் பலவிதமான துன்பங்களை அவன் கொண்டு வரும் பொழுது அவனுடைய அஸ்திபாரம் ஆழமாய் இராதபடியினாலே அவன் வீழ்த்தப்படுகின்றான். ஏனென்றால் வசனம் அவனுக்குள் பூர்ணப்படவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை வசனத்தின்படி அவன் அமைத்துக் கொள்ளாத ஒரு காரணத்தினாலே, கேட்கின்றது மாத்திரமாய் அவன் இருந்ததினாலே, அதன்படி செய்யாத காரணத்தினாலே, நடக்காத காரணத்தினாலே அவனால் நிலைத்து நிற்காமல் போய்விடுகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எதற்கு ஒப்பிடுகின்றார்? புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மை ஒப்பிடப்பட வேண்டும். அவர் கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய ஜீவியம் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பிள்ளைகள் யாவரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அஸ்திபாரம் என்றென்றைக்கும் எல்லா காலங்களுக்கும் முடிவு பரியந்தம் வரையிலும் அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அஸ்திபாரம். அவர்தான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். அன்பானவர்களே, சற்றே நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். சங்கீதங்களிலும் சங்கீதக்காரன் விதமாக பாடுவதை நாம் பார்க்க 119ஆம் சங்கீதத்திலே தன்னுடைய வழியை ஒரு வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனை விட்டு வழிதப்ப விடாதேயும். ஆண்டவருடைய வசனம் சுத்திகரிப்பையும் பாதுகாப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றது. வசனத்தினாலே தன்னை காத்துக் கொள்கிறான். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? சுத்திகரிப்பை ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அது உண்டு பண்ணுகின்றது. அது மாத்திரமல்ல, வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான். உலகத்திலே இருந்து தன்னை மாசுபடாதபடிக்கு, கரைபடாதபடிக்கு, பாவம் தன்னை ஆட்கொள்ளாதபடிக்கு தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தன்னுடைய ஆண்டவருடைய வசனத்தின்படி அவன் தன்னை காத்துக் கொள்வதனாலே அவனுடைய ஜீவியம் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உமது வசனம், ஆண்டவருடைய வசனம் வழியை சுத்திகரிக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்மை காத்துக்கொள்கின்றது. கிறிஸ்துவமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கற்பனைகள் மேலே நான் பிரியமாக இருக்கின்றேன் என்று சங்கீதக்காரன் அருமையாய் அவன் பாடுகின்றான். உம்முடைய பிரமாணங்களிலே நான் வாஞ்சையோடு கூட இருக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவருடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை நான் மறவேன். சங்கீதக்காரன் பாடுகிறான், உம்முடைய பிரமாணங்களிலே நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதை நான் ஒரு பொழுதும் நான் மறக்கவே மாட்டேன். இந்த உள்ளத்தின் வாழ்விலே, இருதயத்திலே அவைகளை நான் வைத்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மை மீண்டும் அழைக்கின்றார். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்றவர்களாக நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து நாம் சீர்படுத்தி, எரேமியா திருக்கன் மூலமாக மக்களுக்கு எச்சரித்தது போல உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் நீங்கள் சீர்படுத்துங்கள். அப்பொழுது இந்த ஸ்தலத்திலே உங்களை நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவர்
நம்மை குடியிருக்க செய்கின்றவராயிருக்கின்றார். மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நம்மை தாபரிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நம்மை என்னுடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, ஒரு வசனங்களை நான் மறவேன், இந்த வசனங்களிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், அவைகளை தியானிக்கின்றேன். தியானித்து நான் கேட்டு உற்று பார்த்து நான் தியானித்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதன்படி நடப்பேன், கிரிகளினாலே நான் காண்பிப்பேன் என்று நாம் ஆண்டவரிடத்தில் மீண்டும் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மை ஆட்கொள்வராக. அவருடைய சமாதானமும் அவருடைய வழிநடத்தலும் நிறைவான கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, திருவசனம் எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவசனப்படி இன்றைக்கு எல்லா நிகழ்வுகளும் உலகத்திலே நிறைவேறிக்கொண்டே வருகின்றன. ஆண்டவருடைய வசனம் எக்காலத்திற்கும் உரியது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை உற்று பார்த்து நாங்களை கேட்டு அதன்படி வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்கிறார். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் மாணவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளிலே மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையின் குடும்பங்கள் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கல என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். நம்முடைய மும்பை பட்டணம் கொரோனா வைரஸினாலே பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றது. ஒரு நாளும் அநேகர் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, நம்முடைய சபையின் அங்கத்தினரும் சிலர் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜபங்களிலே சபையின் மக்கள் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். உங்கள் ஜப தேவைகள் இருக்குமாயின் சபையின் பிள்ளைகள் நீங்கள் தெரியப்படுத்தியுள்ளானால் உங்களுக்கென்று ஜபிக்க வசதியாக இருக்கும். அநேகர் பலவீனமாக இருக்கின்றீர்கள், ஜப குறிப்புகள் அநேகம் இருக்கின்றன. ஆனால் சபையின் மக்களாகி நீங்கள் அதை நீங்கள் ஏற்ற வேளையிலே நீங்கள் தெரியப்படுத்தியுள்ளானால் உங்களுக்கென்று ஜபிக்க நீங்கள் வசதியாக இருக்கும். ஜபத்தின் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அவர் கட்டளையிடுவார். அதே வேளையிலே பலவீனமாக இருக்கின்ற பிள்ளைகள் சற்று கவனிக்கவும். நீங்கள் பலவீனத்தோடு இருப்பீர்கள் என்றால் கவனமாக நீங்கள் ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கின்றார். அதே வேளையிலே அரசாங்கமும் நமக்கு பல விதிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது, சில கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய நலனுக்காக, நம்முடைய சுகத்திற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல திட்டங்களை அறிவித்து வருகின்றார்கள். எனவே சபையின் மக்கள் அரசாங்கம் நமக்கு என்ன நெறிமுறைகளை கொடுத்திருக்கின்றதோ அதை கவனித்து அதன்படி நாம் நடக்க செவிசாய்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மருத்துவ உதவி தேவைப்படுவோர் அதற்குரிய ஆலோசனைகள் உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அரசாங்கம் நமக்கு உதவி செய்ய முடியும் அன்பானவர்களே. எனவே வெளியிலே அனாவசியமாய் செல்லாதபடிக்கு, கூட்டம் கூட்டமாய் கூடாதபடிக்கு, சமூக இடைவெளியோடு கூட கவனமாக பொது இடங்களிலும் வெளியிலே செல்லும் பொழுதும் பொறுப்போடும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் பிள்ளைகள் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பானவர்களே. ஏனென்றால் வைரஸுடைய தாக்கம் அமிதமாய் காணப்படுகின்றது. நாம் எச்சரிப்போடு நாம் ஒரு நாளும் நாம் காணப்படுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் காத்துக்கொள்வார். அவரை நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றார். அடுத்ததாக ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். 3 மாதங்களுக்கு மேலாயிற்று ஆராதனைகள் ஆலயங்களிலே நடைபெற முடியவில்லை. ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகின்றது. மக்கள் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. அரசாங்கம் என்றைக்கு நீங்கள் ஆலயங்களிலே ஆராதனை செய்யலாம் என்று
உத்தரவு கொடுக்கின்றார்களோ அதற்கு பின்புதான் நாம் ஆலயங்களிலே கூடி வர முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அதுவும் பலவிதமான கட்டுப்பாடுகளையும் அவர்கள் கொடுப்பார்கள். எத்தனை மாதங்கள் ஆகும் என்று நாம் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, பல பாதிப்புகளாக இருக்கின்றோம். சபை மக்கள் வேலையிலே பாதிப்பு, தொழிலிலே பாதிப்பு, பலவிதமான கோணங்களிலே வழிகளிலே நாம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, திருச்சபையின் மூலமாக குடும்பங்களுக்கு உதவி செய்து வந்து கொண்டே இருக்கின்றோம். கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த உதவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம். சபையின் குடும்பங்கள், பிள்ளைகள் ஏதாவது அடிப்படை தேவைகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உதவி தேவைப்படுகின்ற என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால், என்னையோ அல்லது செயலாளரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நம்முடைய திருச்சபை மூலமாக எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு நிச்சயமாக செய்ய முடியும். யார் எங்களுக்கு உதவி செய்வார் இந்த அங்கலாய்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள், அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி, ஒருவருக்கு ஒருவர் நாம் கரம் கொடுத்து, இந்த காலங்களிலே நாம் கரம் பிடித்து பங்கு பெற, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, பாடுகளிலே பங்கு பெற, துக்கங்களிலே பங்கு பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே சபை மக்கள் ஏதாவது தேவைகள் இருக்குமாய் என்னையோ அல்லது செயலாளரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, பல பிள்ளைகள் சில ஞாயிற்றுக்கிழமைகளிலே தசம பாக காணிக்கையோடு அநேகர் வருகிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் படைக்க வேண்டும் என்று சிலர் வருகின்றார்கள். அநேகர் வர முடியவில்லை. அன்பானவர்களே, உங்களுடைய காணிக்கைகளையோ அல்லது ஸ்தோத்திர காணிக்கைகளையோ அல்லது தசம பாகத்தையோ நான் கொடுக்க வேண்டும், படைக்க முடியவில்லையே, கொடுக்க முடியவில்லையே என்று நீங்கள் யோசிப்பீர்களானால், இந்த திரையிலே போடப்படுகின்ற இந்த வங்கி கணக்கு விவரங்கள் மூலமாக, இந்த வங்கி கணக்கிற்கு ஆன்லைன் மூலமாக, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் அதை பண பரிமாற்றம் செய்யலாம். அன்பானவர்களே, உங்கள் காணிக்கைகளையோ அல்லது ஸ்தோத்திர காணிக்கைகளையோ தசம பாகத்தையோ கர்த்தருடைய பங்கையோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக, திருச்சியின் பிள்ளைகள் நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தின் தேவைகள் உண்டு. அதே வேளையிலே நம்முடைய திருமண்டலத்தின் தேவைகளும் அநேகம் இருக்கின்றன. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, எல்லாரும் நெருக்கத்தின் மத்தியிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். வழிகளை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். இந்த சபை மக்கள் இதை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரையில் பார்க்கின்ற இந்த வங்கி கணக்கின் விவரங்களை பார்த்து குறித்து கொண்டு இந்த வங்கி கணக்கிற்கு உங்கள் டொனேஷன்ஸ் மற்றும் காணிக்கை, இதர காணிக்கைகளை நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். அன்பான திருச்சியின் பிள்ளைகளுக்கு இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க நான் விரும்புகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும் நான் ஆலயத்திலே உள்ளே இருப்பேன், ஆழ்த்திலே நான் இருப்பேன். அந்த நாளிலே ஜெப தேவை உள்ளவர்கள் அல்லது உங்கள் பிறந்த நாட்களையோ அல்லது திருமண நாட்களையோ நினைவு கூர்ந்து ஆலயத்திற்கு சென்று ஜெபித்து காணிக்கைகளை படைத்து வர வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அந்த நேரத்திலே நீங்கள் ஆலயத்திற்கு வரலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் காத்திருக்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும் ஆலய ஆழ்நிலையிலே நான் இருப்பேன். வர விருப்பமுள்ளவர்கள் அந்த வேளையிலே நீங்கள் ஆலயத்திற்கு வரலாம், ஜெபிக்கும்படியாக வரலாம்.
காணிக்கையை படைக்கும்படியாக வரலாம். இந்த தருணத்தை திருச்சியின் பிள்ளைகள் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண நாளை கொண்டாடுகின்ற குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, காலங்களை கொடுக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தவனமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய வருடத்தை, காலத்தை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த சுலாக்கியத்திற்காக, கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, பிறந்த நாளை அனுசரிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே பேர் பேராய் ஆசீர்வதித்தோம். வருகின்ற காலத்திலே இன்னும் புதிய பலத்தை கொடுத்து, புதிய உற்சாகத்தை கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உணர்ந்து இந்த காலங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நன்றி உணர்வோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. குடும்ப வாழ்க்கையிலே இருக்கின்ற திருமண நாளை அனுசரிக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையை கொடுத்தீரே ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பிலே, அந்நியத்திலே குடும்பமாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரை சேவித்து, நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இந்த குடும்பங்களும் ஆண்டவரை எல்லா காலங்களிலும் சேவித்து ஆண்டவருக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக, நற்சாட்சி பகர்கின்ற குடும்பங்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. கணவரை ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. இன்னும் அன்பிலே, பண்பிலே இந்த குடும்பங்கள் பெருக ஆண்டவர் உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். சகல ஆசீர்வாதங்களையும் சில நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இம்மட்டும் நன்மையும் சமயமான பாதையிலே வழிநடத்தி வந்த ஆண்டவர் வருகின்ற எல்லா காலங்களிலும் உடைய வழிநடத்துதல், உடைய ஆலோசனைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையுடைய பிள்ளைகளுடைய சுகத்திற்காக, பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். கொரோனா வைரஸ் பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம், ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்போம். மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். பணித்தளங்களில் இருக்கின்ற மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். உடைய பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு தங்கள் விசுவாசத்தை உறுதியாய் தரித்திருக்க அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். லாக்டவுன் காலங்களிலே வேலை இல்லாதபடிக்கு அநேக மக்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை போஷித்து எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். கொரோனா பாதிப்பு ஒரு நாளும் பல மாநிலங்களிலே அதிகரித்து கொண்டு செல்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த தாமே இந்த பாதிப்பிலே இருந்து மக்கள் ஒருவரையும் காப்பாற்றி இந்த வைரஸை முற்றிலுமாக ஆண்டவர் அழித்து
செயலெடுக்க செய்யும்படியாக ஆண்டவருடைய அக்கினி சுட்டெரிக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிப்போம். தடுப்பு நடவடிக்கைக்காக ஜெபிப்போம். தேசிய தலைவர்கள், பிரதம மந்திரி, அமைச்சர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தடுப்பு நடவடிக்கையில் வெற்றியடையும்படியாக நாம் ஜெபிப்போம். டாக்டர்ஸ், நர்சஸ், மருத்துவ ஊழியர்கள், பாதுகாப்பு ஊழியர்கள், போலீஸ், மிலிட்ரி ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். விசேஷித்த பலத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் சுவீனப்பட்டு போய்விடக்கூடாது. அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். திரும்பி அவளை பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் அவளை ஒரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். உலகத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். எங்கெங்கே இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ எல்லா தேசங்களிலும் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கூடிய விரைவிலே எல்லாவற்றையும் மாற்றி மீண்டும் பழைய நிலைமை திரும்பும்படியாக அவர் செயல்படும்படியாக ஆண்டவர் மாற்றியமைக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம். கஷ்டங்கள் இருக்கின்ற மக்கள், கண்ணீரோடு இருக்கின்ற மக்கள், துக்கத்தோடு இருக்கின்ற மக்கள், ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற மக்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டோடைய இரக்கம் வெளிப்படும்படியாய் ஜெபிப்போம். ஆண்டோடைய தயவு வெளிப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று ஆண்டவரிடத்திலே உற்சாகமாய் சோர்ந்து போகாமல் நாம் மன்றாடுவோம். பாவிகளாய் எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாயிரும். எங்கள் ஜனங்கள் மேல் கிருபையாயிரும். உலகத்தின் மேல் கிருபையாயிரும் என்று நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டறலோ. எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன். உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகை நாளை நடத்தியள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் அத்திச்சார்மார் மேலும் குருமார் மேலும் அவளு சார்ந்து ஒப்புவிட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமனலாய் நடக்கும்படி முது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஆரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்டுள்ள அருளி செய்வேன் என்று வாக்கு அறிவிக்கிறீரே. கர்த்தாவே, இந்த அடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி
இம்மையில் நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டாரலோ. ஆமென். மாணவர்களே, இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வருடந்தோறும் இந்த ஜூலை மாதத்திலே 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நமது மும்பை திருமணத்தின் சிறுவர் ஞாயிறாக நாம் அனுசரித்து வருகின்றோம். நமது சபையின் பிள்ளைகள் உற்சாகத்தோடு சிறு பிள்ளைகள் பங்கு பெறுவார்கள். பல நிகழ்ச்சிகள் உண்டு. எல்லாரும் சந்தோஷத்தோடு அந்த நாளில் பங்கு பெற்று சிறு பிள்ளைகள் உற்சாகமாக காணிக்கைகளை ஞாயிற்றிலே படைப்பார்கள். நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வருடத்திலே சிறுவர் ஞாயிறை நாம் ஆலயத்தில் அனுசரிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் காணப்படுகின்றோம். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மும்பை திருமணத்தின் சிறுவர் ஞாயிறாக அனுசரிக்கப்படும் என்பதை சபையின் மக்களுக்கு அறிவிப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, சபையின் மக்கள் சிறுவர் ஊழியர்களுக்காக நம்முடைய திருமணத்தின் மூலமாக நடைபெறுகின்ற சிறுவர் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சிறுவர் ஊழியத்திற்காக நான் காணிக்கை கொடுக்க விரும்புகிறேன், இந்த காணிக்கையை நான் செலுத்த விரும்புகிறேன் என்று வாஞ்சை உள்ளவர்கள், கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைன் மூலமாக சிறுவர் ஊழிய காணிக்கையிலும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம் என்பதை உண்மையான பிள்ளைகளை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது ஜெபியுங்கள். சிறுவர் ஊழியங்கள் வளரட்டும். நம்முடைய திருமணத்தின் மூலமாக நடைபெறுகின்ற சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாத ஜெபம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கிடப்பது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்ல புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. இந்த வேளையிலே சபை மக்கள் யாரும் இணைந்து முடிவு பாடலாக பாமாலை 339 பாடக்கடவோம். என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார். Son
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் நம்முடைய இல்லங்களிலே சமாதானத்தோடு வாசம் செய்வோமாக. கர்த்தரின் ஆத்மாவிலே ஆமென். ஹலோ குட்டீஸ், கதை கேட்க ரெடியா? குள்ள 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 சகேயு அத்தி மரத்தில் ஏறி சென்றானே. குள்ள 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 சகேயு அத்தி மரத்தில் ஏறி சென்றானே. யார் அந்த சகேயு? அவங்க ஏன் அத்தி மரத்துல ஏறுறாங்க? இன்னைக்கு அந்த அங்கிளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எரிகோக்கு போற வழியில தன்னந்தனியா நின்னுட்டு இருந்த காட்டத்தி மரத்துக்கு அன்னைக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நம்மள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு என்னடான்னா யாரோ ஒரு ஆள் நம்ம மேல ஏறி உட்கார்ந்து இருக்கானே. யார் இந்த ஆளு? அட, நம்ம டாக்ஸ் கலெக்டர் சகேயு. போயும் இந்த ஆளு நம்ம மேல ஏறி உட்கார்ந்து இருக்கான். அதானே, நல்ல மனுஷங்க என்னைக்கு நம்மள தேடி வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுச்சு. ஆமா, யார் இந்த சகேயு? எரிகோ அப்படின்ற ஊர்ல ரோம அரசாங்கத்துக்கு வரி வசூல் செய்யற உயர்ந்த பதவியில இருந்தவன் தான் இந்த சகேயு. இவன் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டு மக்கள் கிட்ட அநியாயமா வரி வசூல் பண்ணுவார். மக்களை மிரட்டி இப்படி அநியாயமா சம்பாதிச்சு சொத்து சேர்த்ததுல எக்கச்சக்க வசதி. ஊர்லயே பெரிய செல்வந்தனா இருந்தாரு. இப்படி தன்னோட சொந்த ஜனங்களையே கொடுமையா நடத்தினதுனால யாருக்குமே இவரை பிடிக்காது. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆளு சரியான கொடுமைக்காரனா இருந்தாலும் உருவத்துல ஆள் செம குள்ளம். எல்லாரும் சகேயுக்கு குள்ள சகேயுன்னு பட்ட பேர் வச்சிருந்தாங்க. தன்னோட வேலை நிமித்தமா சகேயு பல இடங்களுக்கு டிராவல் பண்ணுவாரு. அப்படி போகும்போது இயேசுவ பத்தியும் அவரோட போதனைகள் மற்றும் அற்புதங்களை பத்தி எல்லாம் ஜனங்கள் பேசுறத கேள்விப்பட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த இயேசுவ மீட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் சகேயுவின் சொந்த ஊரான எரிகோக்கு இயேசு வராருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஊரே ஒரே பரபரப்பா காட்சி அளித்தது. சகேயுக்கும் இன்னைக்கு எப்படியாவது இயேசுவ பாத்துறணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு ஓட்டமும் நடையுமா எரிகோ நகரத்து வாசலுக்கு வந்து பார்த்தா பேரதிர்ச்சி. இயேசுவ பார்க்க அவ்வளோ கூட்டம். சகேயுவால கிட்ட நெருங்கவே முடியல. இவர்தான் குள்ள சகேயுவாச்சே. சகேயுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சோகத்தோட வீட்டுக்கு திரும்பும் போதுதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த வழியா தானே இயேசு ஊருக்குள்ள வருவாரு. இந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டா நம்ம எப்படியும் இயேசுவ பாத்துடலாம் அப்படின்னு வேக வேகமா அந்த அத்தி மரத்து மேல ஏறி உட்கார்ந்தாரு. இயேசு அந்த பகுதிக்கு அருகாமையில வரவும் சகேயுக்கு ஒரே சந்தோஷம். அத்தி மரத்துக்கு இப்பதான் விஷயமே புரிஞ்சுச்சு. ஓஹோ, மிஸ்டர் சகேயு இதுக்குதான் என் மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரா? ஒன்ன மாதிரி ஒரு படுபாவிய ஏசப்பா சந்திக்கவே மாட்டாரு அப்படின்னு தனக்குள்ளேயே அந்த அத்தி மரம் யோசிச்சுச்சு. ஏசப்பா அந்த அத்தி மரத்தின் அருகில வந்துட்டாங்க. சகேயு மரக்கிளைகளின் வழியா எட்டி பார்த்தாரு. இயேசு மரத்தின் கீழே வந்ததும் அப்படியே நின்னுட்டாங்க. அத்தி மரமும் ஏசப்பா தன்னோட நிழல்ல ரெஸ்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுச்சு. ஆனா ஏசு மேல அண்ணாந்து பார்த்து சகேயுவே இறங்கி வா அப்படின்னு சொல்ல சகேயுக்கு ஒரே ஆச்சரியம். என்னோட பேரு இவருக்கு எப்படி தெரியும்? இது என்ன கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சகேயுவே உன்னதான்பா, சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு ஏசப்பா சொல்ல
பயத்துல கை கால் எல்லாம் உதறி சகேயு மரத்துல இருந்து இறங்கி வந்தாரு. சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த பாவியான மனுஷன் வீட்டுல போய் இயேசு தங்க போறேன்னு சொல்றாரே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. சகேயு இயேசுவ தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஏசப்பா பேச பேச சகேயுவின் உள்ளம் சுக்கு நூறா உடைஞ்சிச்சு. தன்னோட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, இது வரைக்கும் நான் யாரையெல்லாம் ஏமாத்தினோ அவங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துடுறேன் ஏசப்பா. இனிமே நான் யார்கிட்டயும் அநியாயமா வரி வசூலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பாவங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாரு. இயேசுவும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு கிளம்பி போனாங்க. சகேயுவோட மனமாற்றத்தை பார்த்து எரிகோ ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஒரு பாவியான மனுஷனை இயேசு எப்படி மாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சு அந்த அத்தி மரமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.